கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்மை வைத்திருக்கும் இடத்திலே மனரமியமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை துதிப்போம். எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பிலிருந்து குறையவே கூடாது. கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதுவரைக்கும் அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். இந்த குடியரசு தினத்திலும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். தேசத்தின் நன்மையால் நம்மை நிரப்புகிற ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, உண்மை நாங்கள் தேடுகிறோம். நீர் எங்களுக்கு தென்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆவியானவர் அப்பா ஆண்டவரே, இந்த குடியரசு தினத்திலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே சேமத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பாதுகாக்கும் கரம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும். தலைவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரும் உம்மை காண கிருபைதாரும், உம்முடைய அன்பால் நிரப்பும். வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடும், ஆசீர்வதியும், உயர்த்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.